வணக்கம். நான் ஆர்டிஸ்ட் சிந்துஜா முத்துச்சாமி, பொன்துகள் ஆர்ட் கேலரியோட ஃபவுண்டர். இப்படி ஒரு கான்டெஸ்ட்ல நீங்க கலந்துக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்ததுக்காகவே உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கணும்னா, நம்மள எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்? என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் குடுக்கணும்? எதனால நம்ம வொர்க் ஷார்ட் லிஸ்ட் ஆக மாட்டேங்குது? எந்த விஷயத்துல நம்ம லேக் ஆகுறோம்? எத மிஸ் பண்றோம்? இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது எல்லாமே என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேங்கிறது தான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இது என் பசங்களுக்கு சொல்லிக் குடுத்த விஷயம். இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு சொல்லிக் குடுத்து ஒரு ஈவெண்ட்ட கண்டக்ட் பண்ணும்போது தான், அது ஒரு ஹெல்தியான காம்படிஷனா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இப்ப நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் இந்த காம்படிஷனுக்கு மட்டும் கிடையாது. நீங்க எந்த ஒரு காம்படிஷனுக்கு போனாலும், நான் சொல்ற விஷயங்கள மனசுல வச்சுட்டு வொர்க் பண்ணி பாருங்க. பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். டிராயிங் அண்ட் கலரிங். இந்த ஈவெண்ட்ட பொறுத்தவரைக்கும், ஒரு தீம் குடுக்குறாங்கன்னா, அந்த டாபிக் என்னங்கிறத முழுசா புரிஞ்சுக்கங்க. அத விட்டுட்டு நம்ம கொஞ்சம் அவுட் ஆஃப் த டாபிக் அந்த மாதிரி மூவ் ஆகி போயிடக்கூடாது. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ, அத கிளியரா பார்க்குற அப்சர்வருக்கோ, இல்ல ஜட்ஜஸ்க்கோ நீங்க சொல்ல வர மெசேஜ் போய் சேரணும். சுத்தி வளைச்சு கொண்டு வராம, ஸ்ட்ரெய்ட்டா இருக்கிற மாதிரி நீங்க டிராயிங் சூஸ் பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் ஒன். நீங்க என்ன வரைய போறீங்களோ, அத ரொம்ப அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல அப்படி பண்ணக்கூடாது. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் அப்படின்னா, நீங்க வரையிற விஷயத்த ரொம்ப சின்னதா வரைஞ்சுட்டு, பேக்கிரவுண்ட் ரொம்ப பெருசா குடுத்தீங்க அப்படின்னா, நம்ம சொல்ற விஷயம் எடுபடாது. ஃபார் எக்ஸாம்பிள், சைல்ட் லேபர்ன்னு குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு டாபிக். அதுல நீங்க இப்படி இமேஜின் பண்ணலாம். ஒரு குழந்தை ஏதாவது வீட்டு வேலை செய்யுது. இன்னொரு குழந்தை ஸ்கூலுக்கு போகுது. இல்ல அதே குழந்தை வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, நம்ம ஸ்கூலுக்கு போனா எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணுது. இந்த மாதிரி சப்ஜெக்ட் வச்சுக்கிறோம்னு வைங்க. நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த 2 கேரக்டர்ஸ மட்டும் தான். ஸோ அது டீட்டெயில்டா வரையறதுல உங்க டைம ஸ்பெண்ட் பண்ணுங்க. டீட்டெயில்டா வரையறதுன்னா, அந்த பையனோட ஃபேஸு, அந்த ஃபேஸ்ல இருக்க எக்ஸ்பிரஷன், அவங்களோட பாடி ஷேப்பு, அந்த ப்ரொபோர்ஷன். தலை இவ்ளோ பெருசு இருக்கு அப்படின்னா, அவங்க உடம்பு இவ்ளோ பெருசு தான் இருக்கும். அந்த ப்ரொபோர்ஷன் இருக்கணும். இல்லன்னா கட்டையா, குட்டையா இருக்க மாதிரி இருக்கும். இல்லன்னா ரொம்ப ஒல்லியா, நெட்டையா இருக்க மாதிரி ப்ரொபோர்ஷன்ஸ் மாறி போயிடும். இல்லன்னா உடம்பு வரைக்கும் கரெக்ட்டா இருக்கும். கால் மட்டும் குட்டியா இருக்கும். இந்த மாரி இருக்கும்போது, அது பார்க்கறதுக்கு அப்பீலிங்கா இருக்காது. ப்ரொபோர்ஷன் மிஸ் ஆயிடுச்சுன்னா சரி வராது. ஸோ அந்த ப்ரொபோர்ஷன்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அந்த 2 கேரக்டர்ஸ மட்டும் நல்லா ஜூம் இன் பண்ணி பிக்சர்ல மேக்ஸிமம் ஃபிட் ஆகுற மாதிரி பொசிஷன் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணாம, அவங்க 2 பேரையும் ரொம்ப சின்ன சைஸ்ல ஒரு ஹாஃப் த பேஜ் சைஸ் மட்டும் தான் வர்றாங்க. பேக்கிரவுண்ட்ல ஒரு மார்க்கெட் இருக்கு, இது ஸ்கூல் இருக்கு அப்படின்னு நீங்க பேக்கிரவுண்ட்ல நெறைய ஆட் அப் பண்ண எதுவுமே ஃபோக்கஸ் ஆகாது. நீங்க சப்ஜெக்ட்ட அந்த 2 கேரக்டர்ஸ நல்லா டீட்டெயில்டா அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் குடுத்து, அவங்க ட்ரெஸ்ஸிங்கு, அவங்க அந்த ட்ரெஸ்ல இருக்க கலர்ஸு, அதுல இருக்க டீட்டெயில்ஸ் பேக்ல இருக்க டீட்டெயில்ஸ், அவங்க அந்த குழந்தை என்ன வேலை செய்யுதோ, சப்போஸ் பாத்திரம் கழுவுது, இல்ல வீடு கூட்டுது அப்படின்னா, அந்த மாதிரி கையில என்ன வச்சிருக்காங்களோ, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்துல ப்ராப்பர்ட்டீஸ் மாதிரி போட்டுட்டு, பேக்கிரவுண்ட ஒரு ஒரு பிளர்டான எஃபெக்ட்ல நீங்க குடுத்துறலாம். இத விட்டுட்டு நீங்க பேக்கிரவுண்ட்ல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, சைல்ட் லேபர்ங்கிறது இம்பார்ட்டன்ஸ் கம்மி ஆயிடுது. இதுவே இந்த 2 கேரக்டர்ஸ மட்டும் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி, பேக்கிரவுண்ட நீங்க சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டீங்கன்னா, குடுத்த டைம்க்குள்ள நீங்க குடுத்திருக்க கான்செப்ட்ட கிளியரா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு விஷயம். இப்போ ஒரு தீம் குடுத்தோம் அப்படின்னா, அதுல ஃபர்ஸ்ட் ரிலவென்ட்டா இருக்கிறதுக்கு அப்ரோச் பண்ணுங்க. ரொம்ப கடைசியில ஓகே இதுவும் அதுல வந்துருதில்ல அப்படின்ற மாதிரி போக வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா, உங்களோட ஷீட் ஃபுல்லா கம்போஸ் ஆகுற மாதிரி சப்ஜெக்ட்ட வைங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா? ஹாஃப் த பேஜுக்கு அவங்க கேரக்டர்ஸ வச்சு ஹாஃப் த பேஜ் பேக்கிரவுண்ட் போகாம 3/4 முக்கால்வாசி பங்கு அந்த மெயின் கேரக்டர்ஸ் இருக்க மாதிரியும், ஒரு கால்வாசி பங்கு மட்டும் பேக்கிரவுண்ட் இருக்கிற மாதிரி குடுத்தீங்கன்னா, வெல் கம்போஸ்டா இருக்கும். இப்ப குழந்தைங்கள வரைய சொன்ன ஒரு சீனரி வரையறாங்க அப்படின்னா, அந்த வீடு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய பேப்பர்ல ஒரு ஓரமா இத்துணூண்டுக்கு இருக்கும். மரம் இவ்வளூண்டுக்கு இருக்கும். பேக்கிரவுண்ட் ஸ்பேஸ் ஃபுல்லா எம்ப்டியா இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது அது செலக்ட் ஆகுறதுக்கு சான்ஸ் இல்ல. ஸோ நீங்க உங்க டிராயிங்க நீங்களே ஜட்ஜஸா உட்காந்து ஜட்ஜ் பண்ணி பாருங்க. அப்ப எல்லா மிஸ்டேக்ஸும் நீங்களே சொல்லிடுவீங்க. ஏன்னா மத்தவங்களோட வொர்க்க பார்க்கும்போது நம்ம ஈஸியா கமெண்ட் பண்ணுவோம், கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். இருக்கிற மிஸ்டேக்ஸ் ஒண்ணு விடாம லிஸ்ட் பண்ணிடுவோம். நம்ம டிராயிங்க பார்க்கும்போது நம்ம கமெண்ட் பண்ணவே மாட்டோம். காம்ப்ரமைஸ் ஆயிடுவோம். ஸோ ஒரு ஜட்ஜஸ் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்ற மைண்ட் செட்டோட உங்க டிராயிங்க பாருங்க. ஃபுல் ஷீட் கம்போஸ் ஆகுற மாதிரி ஃபில் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ இது உங்களுக்கு டைம் பீரியட் இருக்கு. நீங்க ஃப்ரீயா ஒரு 1 வீக் டைம் இருக்கு. அதனால டிராயிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணி சென்ட் பண்ணலாம். சில ஈவென்ட்ஸ் லைவ் காம்படிஷன்ஸா இருக்கும். டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்கும். இந்த டாபிக் 1 ஹவர்க்குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ணி கையில குடுத்துட்டு போகணும். அந்த மாதிரி ஈவென்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஈவென்ட்ல உங்களை நீங்களே பிளான் பண்ணிக்கணும். ஸோ முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ப்ரிப்பேர் ஆகும்போதே எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, 1 ஹவர் இருக்கா, அதில் 15 மினிட்ஸ் தான் அவுட்லைனுக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ அந்த 15 மினிட்ஸில் மறுபடியும் 5 மினிட்ஸாக டிவைட் பண்ணுங்கள். நான் 10 மினிட்ஸ்க்குள்ளே சப்ஜெக்ட்டுக்கான அவுட்லைன்லாம் போட்டுருணும். இப்போ 2 கேரக்டர் இருக்கா, ஒரு கேரக்டர் 5 நிமிஷத்தில் வரைஞ்சிடணும், அடுத்த கேரக்டர் 5 நிமிஷத்தில் வரைஞ்சிடணும், அவங்களுக்கு சைடில் இருக்க அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் 5 நிமிஷம், இல்லைனா ஒரு பேக்கப் டைமு எதெல்லாம் மிஸ் ஆச்சோ அதெல்லாம் இந்த மீதி இருக்க 5 மினிட்ஸ்லாம் முடிக்கணும். அப்படி சப்டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவுட்லைன் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக கண்ணு மூக்கு வாய் அதில் பல்லு அதில் டிசைனு ஷர்ட்டில் இருக்க பட்டன் இப்படிலாம் போட்டுட்டு இருக்காதீங்க. ஏன்னா அதில் கலரிங் பண்ணும் போது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம காமிச்சிக்கலாம். பேசிக்கான ஒரு அவுட்லைனை மட்டும் போடுங்க. இப்போ ஒரு அந்த மனுஷன் அந்த பையனை வரைகிறீங்கன்னா இந்த ஓவல் ஷேப்பில் அவன் தலை, இங்கே கண்ணு, அவ்வளோதான் மார்க் பண்ணுங்கள். ஷோல்டர் மார்க் பண்ணுங்கள், கை எந்த பொசிஷனில் இருக்குன்றதை மார்க் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு அவுட்லைனை மட்டும் ரெடி பண்ணுங்கள். ஏன்னா இதே வேலையை நம்ம திரும்பவும் கலரிங் பண்ணும் போது இதே டீட்டெயில்ஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இது 2 வேலையாயிடும். ஸோ அவுட்லைன் போடும்போது சிம்பிள் ஒரு பேசிக் அவுட்லைன் இருந்தால் போதும். ஸோ 15 மினிட்ஸ் வச்சு அவுட்லைனை ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. மீதி 45 மினிட்ஸ் இருக்கும். அந்த 45 மினிட்ஸில் 5 மினிட்ஸ் வந்து ஃபினிஷிங்க்குன்னு ஒதுக்கி வச்சுடுங்க. நம்ம 5 மினிட்ஸ் பிஃபோராகவே முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த 5 மினிட்ஸில் இன்னும் நீங்கள் யோசிக்கலாம், உங்கள் ட்ராயிங்கை எப்படிலாம் இம்ப்ரவைஸ் பண்ணலாம், எங்கெல்லாம் வந்து மிஸ்டேக்ஸ் இருக்குது அதெல்லாம் கண்டுபிடிச்சி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 40 மினிட்ஸ் தான் கலரிங்க்கு மிச்சம் இருக்குது. அந்த கலரிங்க்கு 30 மினிட்ஸ் தான் உங்களோட சப்ஜெக்ட்டுக்கு. மீதி 10 மினிட்ஸ் உங்கள் பேக்ரவுண்டுக்குன்னு வைங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் கலர் பண்ணுவாங்க, பேக்ரவுண்டை வந்து யோசிக்கவே மாட்டாங்க. பேக்ரவுண்டும் நம்ம ட்ராயிங்கில் தான் இருக்குது. ஸோ எப்படிலாம் பேக்ரவுண்ட் வந்து நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா, இப்போ நம்ம சப்ஜெக்ட் வந்து வரைஞ்சி முடிச்சிடும், ரொம்ப நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் எம்டியாக இருக்கும் போது அவ்வளோதான் எடுபடாது. இதுவே பேக்ரவுண்டுக்கு ஒரு பிரைட்டான ஒரு கலர் வச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த சப்ஜெக்ட் நல்லா எம்பசைஸ் ஆகி முன்னாடி வரும், பளிச்சுன்னு எடுத்து கொடுக்கும். ஸோ அந்த கலரையும் எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, எடுத்தோடனே இந்த கார்னர்லேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. பேக்ரவுண்ட் பண்ணும் போது மட்டும் கார்னர்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன், ஒருவேளை உங்களுக்கு டைம் இல்லை பத்தலை அப்படின்னா லெஃப்ட் ஹாஃப் மட்டும் முடிச்சிருப்பீங்க, ரைட் ஹாஃப் பண்ணாமல் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். இன்கம்ப்ளீட்டாக இருந்தால் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஜட்ஜஸ், இல்லையா? நம்மளே அக்செப்ட் பண்ண மாட்டோம். இந்த பையன் பாருங்கள் 1 ஹவரில் கம்ப்ளீட் பண்ணிட்டான், நல்லா இருக்குது. இப்போ 2 பிக்சருமே சூப்பராக இருக்குது. ஆனால் ஒரு பிக்சர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, ஒரு பிக்சர் வந்து கம்ப்ளீட் பண்ணலை. சப்போஸ் அந்த பையன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தான் அப்படின்னா பெட்டர் குவாலிட்டி இருக்கும், ஃபஸ்ட் ப்ரைஸே வின் பண்ணியிருக்கலாம். ஆனால் கம்ப்ளீட் ஆகலைன்ற ஒரே காரணத்தினால அது செகண்ட் பிளேஸ்க்கோ தேர்ட் பிளேஸ்க்கோ போகலாம், சான்சஸ் இருக்குது. எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க? ஏதாவது ஒரு விதத்தில் தானே அவங்க சூஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு ரீசனாக அமைஞ்சு போயிடும். ஸோ ஆல்வேஸ் என்ன பண்ணணும்னா, இப்போ என்னை வரைஞ்சிருக்கீங்கன்னு வைங்க, என்ன பண்ணணும், இங்கே கழுத்தை ஒட்டி இங்கேருந்து கலரிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சம் தூரம் வரைக்கும் பண்ணுங்கள், கொஞ்சம் தூரம் வரைக்கும் பண்ணுங்கள். இப்படி ஆல் அரவுண்டு எல்லா சைடும் பண்ணுங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னோட இது வந்து எம்ஃபசைஸ் ஆகிடும், நம்மளோட பர்பஸ் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அதுக்கப்புறம் இருக்கிற டைமை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கலரிங்கை ஸ்ப்ரெட் பண்ணி ஃபுல் பேக்ரவுண்டை ஃபினிஷ் பண்ணுங்கள். இதுதான் ஒரு சிம்பிள் டெக்னிக். கடைசியாக இருக்க அந்த 5 மினிட்ஸில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்குன்னு நீங்களே ஜட்ஜ் பண்ணுங்கள். அண்ட் பென்சில் மார்க்ஸ் வந்து தெரியவே கூடாது. வரையும் போதே ரொம்ப லைட்டாக வரைங்க, அப்போ தான் மிஸ்டேக்ஸ் இருந்தால் ஈஸியாக இரேஸ் பண்ணிக்கலாம். அழுத்தி வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா அழிச்சிட்டே உட்காந்துருப்போம், அதில் கொஞ்சம் டைம் போயிட்டுருக்கும். ஸோ அந்த பென்சில் மார்க் வந்து நீங்கள் கலரிங் பண்ணும் போது அங்கங்கே தெரியும், அது வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு இம்ப்ரெஷன் இருக்காது. ஸோ அதனால் பென்சில் மார்க் தெரியாத மாதிரி இருக்கணும். ஒருவேளை நீங்கள் அவுட்லைன் இப்போ கார்ட்டூனிக்காக வரைகிறீங்க அப்படின்னா நீட்டாக ஒரு பென் எடுத்து ஸ்கெட்ச் எடுத்து அவுட்லைன் ஒரு பிளாக் அவுட்லைன் கொடுங்க. இல்லை ரியலிஸ்டிக்காக பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மெட்டீரியலில் தான் அந்த அவுட்லைன் தெரியணும். இப்போ கலர் பென்சில் வச்சு பண்ணுறீங்கன்னா, இப்போ ஒரு ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா இதுக்கு பிளாக் அவுட்லைன் போடக்கூடாது ரியலிஸ்டிக்காக பண்ணும் போது. அப்போ என்ன பண்ணணும், இந்த கலர் பென்சிலில் நீங்கள் எப்படி ஷேடிங் பண்ணுறீங்களோ அந்த ஷேடிங் மூலியமாக தான் இந்த அவுட்லைன் வந்து டிஃபைன் ஆகணும். ஸோ அது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க எப்படி வேணுங்கிறது. இல்லை பிளாக் அவுட்லைன் போகணுன்னா ஒரே மாதிரி ஈவனாக இருக்கணும் அந்த அவுட்லைன். ஸோ அப்படி ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ப்ரெசன்டேஷன் ரொம்ப நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்டர். எப்போவுமே ஒரு ட்ராயிங்கை ஸ்டார்ட் பண்ணும் போது ஈவனாக எல்லா சைட்லேயும் ஒரு பார்டர் கொடுத்து ஆரம்பிங்க. அது உங்கள் ப்ரெசன்டேஷன் இன்னும் நல்லாவே ஃபோக்கஸ்டாக கொடுக்கும். அண்ட் அதில் வந்து நீங்கள் இப்போ கம்போஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் என்ன தீமோ கிறிஸ்பாக சின்னதாக ஒரு மெசேஜ் டைட்டில் எழுதுங்க. அந்த பிக்சர் வந்து என்ன உங்களுக்கு சொல்ல வருது, என்ன மெசேஜ் சொல்ல வருதுன்னு பக்கம் பக்கமாக எழுத வேண்டாம், பட் சிம்பிளாக புரிகிற மாதிரி எழுதுங்க. அது எங்கே எழுதணும் அதுக்கான இடம் நம்ம முன்னாடியே யோசிச்சு வச்சுருக்கணும். ஸோ இப்போ அந்த பசங்க 2 பேர் இருக்காங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, அப்போ என்ன பண்ணலாம், இந்த கார்னரில் நேம் எழுதிக்கலாம், இல்லை மேலே கரெக்டாக தலைக்கு மேலே எழுதிக்கலாம், இல்லை கார்னரில் எழுதிக்கலாம். அது மாதிரி முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணி அதுக்கப்புறம் எழுதுங்க. கடைசி நேரத்தில் எங்கேயாவது எழுதி விடுவோன்னு எழுத வேண்டாம். சூஸ் பண்ணுற மீடியம், ஸோ சில காம்படிஷன்ஸில் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பாங்க வாட்டர் கலர் தான்
போஸ்டர் கலர்ஸ் தான், இல்லை அக்ரிலிக் பெயிண்டிங் தான், அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருப்பாங்க. சில இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கும், நீங்கள் என்ன மெட்டீரியல் மீடியம் வேணாலும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு எந்த மெட்டீரியல் மீடியம்னா க்ரையான்ஸா, கலர் பென்சிலா, இல்லை பெயிண்டா, இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெயிண்டில் பண்ணால் தான் வின் பண்ணோம் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் எந்த மெட்டீரியலில் பண்ணாலும் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெட்டீரியலை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் குவிக்காகவும் பண்ணணும். இந்த டைம்குள்ளே இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணால் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் கலர் சாய்ஸ்னு வரும்போது பிரைட் கலர்ஸாக மேக்ஸிமம் சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப டல் கலர்ஸாக யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ கலர் பென்சில்ஸில் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப லைட்டாக கலர் பண்ணக்கூடாது, நல்லா பிரைட்டாக தெரிகிற மாதிரி அழுத்தி பண்ணணும். ஸோ அப்போ தான் அது பார்க்குறதுக்கும் அப்பீலிங்காக இருக்கும். ஸோ கலர் சாய்ஸ் அதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக அடுத்ததில் பேசலாம். கலர் சூஸ் பண்ணும்போது ஒரே கலரை சப்ஜெக்ட்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அப்போ வந்து எது ட்ராயிங்கு எது பேக்ரவுண்டுன்றது தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிடும். சப்போஸ் இப்போ பேக்ரவுண்ட் வந்து ப்ளூ கலர் தான் வரப்போகுது அப்படின்னா முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ப்ளூ வந்து உங்கள் சப்ஜெக்டில் வேறு எங்கேயுமே வரக்கூடாது, அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில சுச்சுவேஷனில் 2 இடத்துலையும் யூஸ் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் ஒன்று டார்க் ப்ளூ, ஒன்று லைட் ப்ளூ, அந்த மாதிரி வேரியேஷன்ஸாவது காமிக்கணும். அப்போ தான் இது வேறு எலமெண்ட் அது வேறு எலமெண்ட்டுங்கிறது ஃபீல் ஆகும். இல்லைனா பேக்ரவுண்டோட மர்ஜ் ஆகிடும், எங்கே ஒரு போர்ஷனை காணோன்னு நம்ம தேடுற மாதிரி ஆகிடும். அது ஒன்று. அதுக்கப்புறம் இப்போ லீவ்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா க்ரீன் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ நம்ம டார்க் ப்ளூ லைட் ப்ளூ பேசணும் இல்லையா, அதே மாதிரி டார்க் க்ரீன் லைட் க்ரீன் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஒரே க்ரீனை எல்லா லீஃபுக்கும் அப்படியே அப்ளை பண்ணாதீங்க. ஸோ ஒரு டார்க் க்ரீன் ஒரு லைட் க்ரீன் கலந்து யூஸ் பண்ணும்போது எல்லாமே லீஃப் மாதிரி தான் இருக்கும். பட் அதில் ஒரு வேரியேஷன் லைட் டார்க் அந்த வேரியேஷன் இருக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் கலர் மிக்சிங் அப்படின்னா இப்போ நம்ம டார்க்கு லைட்டு யூஸ் பண்ணோம் இல்லையா, ஒரு லீஃபில் வந்து ஒரு சைடு வந்து ஒரு ஹாஃபில் டார்க் க்ரீன் ஒரு ஹாஃபில் லைட் க்ரீன் இப்படியும் யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு லீஃப் டார்க் க்ரீன் ஒரு லீஃப் வந்து லைட் க்ரீன் இப்படியும் யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் ஒரே லீஃபில் கீழே ஆரம்பிக்கிறது டார்க் க்ரீன், முடிகிறது லைட் க்ரீன், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக டார்க்காக வரும், அப்படியே லைட் க்ரீனாக மாறும். ஸோ இந்த மாதிரியான கலர் மிக்சிங் யூஸ் பண்ணலாம். ஸோ பேக்ரவுண்டு வந்து சன்செட் மாதிரி இருக்குன்னு வைங்க, கீழே வந்து நல்லா ரெட்டிஷாக இருக்குது, மேலே வர வர ஆரஞ்சு அப்படியே எல்லோன்னு மாறுது. இந்த மாதிரியான கலர் மிக்சிங் கொடுக்கும்போது உங்கள் பிக்சர் இன்னும் எலவேட் ஆகி இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம கலரிங் சொல்லி கொடுக்கும்போது எப்போவுமே ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் எடுத்து நடுவில் வச்சு இப்படின்னு பெருசாக பண்ண சொல்லக்கூடாது. அதை சின்னதாக டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஆப்பிள் வந்து கொடுத்து ஃபுல்லாக கலர் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா ஒரு கார்னர்லேருந்து ஆரம்பிக்கிட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு செக்மெண்ட்டை டிவைட் பண்ணி கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு இந்த செக்மெண்ட்டை மட்டும் ஃபினிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க இப்படி பண்ணாங்கன்னா அந்த எங்கெங்கெல்லாம் நல்லா அழுத்துறாங்களோ அங்கே பெரிய கோடாக தெரியும், எங்கெல்லாம் கொஞ்சம் லூஸ் விடுறாங்களோ அங்கெல்லாம் லைட்டர் லைனாக தெரியும். அப்போ கிறுக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும், ஈவனாக தெரியாது. அது ஒன்று. அதுக்கப்புறம் இப்படி வேகமாக பண்ணும்போது அங்கங்கே சின்ன ஒயிட் கேப்ஸ் ஃபார்ம் ஆகும், அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இவங்க குட்டியாக பண்ணும்போது அவங்களுக்கு வேறு வழியே இல்லை, சின்ன ஷேப்ஸாக உடச்சி பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட சைஸுக்கு தான் கையை நவுத்துவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாயிடும், அவங்க வேகமாக பண்ணுறது ஸ்லோவாயிடும், ஒயிட் கேப் இல்லாமல் வரும். அது ஒன்று. அதுக்கப்புறம் இப்படி பண்ண சொல்லாமல் சர்க்கிளாக கலர் பண்ண சொல்லுங்கள். இப்போ கை மூமெண்ட் பாருங்கள், கோடாக பண்ணுறது இப்படி, சர்க்கிளாக பண்ணுறதுனா கையை இப்படி ஊனி வச்சுப்பாங்க, பென்சிலை பிடிச்சிட்டு ஃபிங்கர்ஸை மட்டும் இப்படின்னு பண்ணும்போது எந்த ஒயிட் கேப்ஸுமே வராது, ரொம்ப ஈவன் அவுட்டாக இருக்கும். அது வந்து குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க. தென் இப்போ அந்த ஷேப் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்பிளுக்கு வந்து அவுட்லைன் மாதிரி கலரிங்கை ஃபஸ்ட்டு மெதுவாக பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் அந்த அவுட்லைனை விட்டு கலர் வெளியில் போகாமல் இருக்கும். ஸோ ஒரு அவுட்லைனுக்கு ஒரு 2-3 லேயர் வந்து கலரிங் ஃபில் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அப்புறம் கலர் சாய்ஸ் வந்து மேக்ஸிமம் ப்ரௌனு, கிரே, பிளாக்கு இந்த மாதிரி கலர்ஸாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அன்லஸ் அன்டில் கண்டிப்பாக அந்த இடத்துல ப்ரௌன் தான் கொடுத்தாகணும், இல்லை பிளாக் தான் கொடுத்தாகணும். இப்போ முடிக்கு வந்து நம்ம பிளாக் தான் கொடுத்தாகணும், இல்லை ப்ரௌன் கொடுக்கலாம். அந்த மாதிரி இடத்துல நம்ம பிளாக்கு, ப்ரௌனு, கிரே இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எலஃபண்ட் பிக்சர் கொடுக்குறோம் அப்படின்னா யானை கருப்பாக தானே இருக்கும் அப்படின்னு ஃபுல்லாக கருன்னு அடிச்சிங்கன்னா அது என்ன ட்ராயிங்னே வெளியில் தெரியாது, கரெக்டுங்களா? அதனால் நீங்கள் கலர் சாய்ஸ் வந்து யோசிச்சு பாருங்கள். ஒத்துக்கிறேன், யானை வந்து கருப்பாக தான் இருக்குது, பட் அதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ண முடியும்? ஸோ பிளாக்குக்கு பதிலாக வேறு என்ன கலர் யூஸ் பண்ணலாம்? கிரே யூஸ் பண்ணலாம், கிரேவோட சேர்த்து ப்ளூ யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரே மாதிரி அடிக்காமல் இப்படி கலர் மிக்சிங்கில் கொடுக்கலாம். ஒரு லைட் ப்ளூ,
அதில் வந்து ஒரு கிரே ஷேட் இருக்கிற மாதிரி கொடுக்கலாம். இல்லைனா இப்போ இந்த யானை அப்படி இருக்குது, அந்த தும்பிக்கை அப்படி கீழே வருதுன்னா அந்த தும்பிக்கைக்கு வெளியில் வந்து கொஞ்சம் டார்க்கர் ஏரியா வச்சிங்கன்னா இங்கே முகத்துக்கு கிரே ஷேட் வைக்கும் போது இது ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி யோசிங்க. அண்ட் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பாங்க. நமக்கு தான் தெரியும் இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம். ஆனால் அவங்க அது ஏன் அப்படி தான் இருக்கணும்னு கொஸ்டின் பண்ணுவாங்க. அங்கே தான் அந்த க்ரியேட்டிவிட்டியே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த க்ரியேட்டிவிட்டியில் நிறைய பேர் இம்ப்ரெஸ் ஆவாங்க. நீங்கள் இம்ப்ரெஸ் ஆனால் மட்டும் பத்தாது, நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதும் நீட்டாக இருக்கணும். அந்த யானை வந்து கலர்ஃபுல்லாக கூட இருக்கலாம், 2-3 கலர்ஸ் இல்லை ரெயின்போ கலர்ஸில் கூட இருக்கலாம். ஸோ அப்படி யாராவது ஒருத்தவங்க இப்படி வித்தியாசமாக யோசிக்கும் போது ஒரு பாயிண்ட் வந்து ஆடப் ஆகும், ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு. ஸோ அதோடு சேர்த்து பர்ஃபெக்ஷனும் இருக்குது, கம்ப்ளீட்டடாகவும் கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்போ மோர் சான்சஸ் அது செலக்ட் ஆகிறதுக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து யானை கருப்பாக தான் இருக்குன்னு தான் பேசிக்காக ஒரு 60 to 70% பீப்புள் யோசிப்பாங்க. ஒரு சிலர் தான் வந்து கலர்ஃபுல்லாக யோசிப்பாங்க. அதுவும் ஒரு 10% ஒரு 15% பீப்புள் என்னென்னா ப்ளூ ஷேட் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை கிரே யூஸ் பண்ணுவாங்க. ஃபுல் யானைக்கும் ஒரே கலர் தான் யோசிப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக தெரியணும். அப்படின்றப்போ என்ன பண்ணலாம், என்ன மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணால் நம்மளோடது தனியாக தெரியும், அதை யோசிக்கணும். ஸோ அப்போ தான் உங்களோட ட்ராயிங் வந்து யூனிக்காக வெளியில் தெரியும், தனித்துவமாக தெரியும். அதுக்காக அப்பீலிங்காக இல்லாமல் கலர் பேலன்ஸ் இல்லாமல் போகக்கூடாது. பார்க்கறதுக்கு கச்சாமுச்சான்னு இல்லாமல் நீட் ப்ரெசன்டேஷனாக இருந்துச்சுன்னா யூனிக்னஸ் கண்டிப்பாக உங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி கொடுத்துரும். தென் என்ன மாதிரி கலர்ஸ்னால் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாட்டர்னால் ப்ளூ தான் கொடுத்தாகணும், ட்ரீனா க்ரீன் தான் கொடுத்தாகணும், ட்ரீயோட ட்ரங்க்னா ப்ரௌன் தான் கொடுத்தாகணும். ஸோ இந்த மாதிரியான கலர்ஸை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. திரும்ப அந்த கலர்ஸை சப்ஜெக்ட்குள்ளே வேறு எதுக்கும் யூஸ் பண்ணாதீங்க. மீதி இருக்க கலர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ப்ரைமரி கலர்ஸில் ரெட்டு, ப்ளூ, எல்லோ, ப்ளஸ் அவாய்ட் பண்ண முடியாத செகண்டரி கலர் க்ரீன். இந்த 4 கலர்ஸ் இருக்குது. இதில் ப்ளூ அண்ட் க்ரீனை நம்ம எடுத்துடலாம். மீதி என்ன இருக்குது, ரெட் அண்ட் எல்லோ இருக்குது. ஸோ இந்த ரெட் அண்ட் எல்லோவை எந்தெந்த இடத்துலலாம் மேக்ஸிமம் வைக்கலான்னு யோசிங்க. ஸோ ரெட்டுங்கிறது வெறும் ரெட்டாக இருக்கலாம், இல்லை டார்க் பிங்காக இருக்கலாம், இல்லை ஆரஞ்சாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபேமிலி டைப் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லோ இருக்குது, எல்லோவோட பார்க்கும்போது எல்லோ வந்து க்ரீனோடையும் செட் ஆகும், ஆரஞ்சோடையும் செட் ஆகும். ஸோ எதை எங்கே ப்ளேஸ் பண்ணலான்னு யோசிங்க. இப்போ ரெட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் டார்க் வைலட் போட்டிங்கன்னா அவ்வளோ பிரைட்டாக தெரியாது. ஆனால் ரெட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் ஒரு ஸ்கை ப்ளூவையோ எல்லோவையோ வச்சிங்கன்னா 2 கலரும் தனித்தனியாக தெரியும், வைப்ரண்ட்டாக தெரியும். ஸோ ஒரு ஷேப் நல்லா உங்களுக்கு தனியாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான கலர் காம்பினேஷன்ஸ் ரெட் அண்ட் எல்லோ ஆர் ப்ளூ அண்ட் எல்லோ ஆர் ரெட் அண்ட் க்ரீன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ரெட்டுக்கு பக்கத்துலேயே கொண்டு போய் ஆரஞ்சையோ இல்லை பிங்கையோ அடிச்சிங்க அப்படின்னா ரெண்டும் ஒரே ஷேடு மாதிரி தான் தெரியும், தனித்தனியாக தெரியாது. ஸோ இதெல்லாம் முன்னாடியே கலர் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்தெந்த இடத்துக்கு இந்தந்த கலர் தான் வரணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலர் பண்ண ஆரம்பிச்சுட்டு பாதி வழியில் இதுக்கு என்ன பண்ணலாம், இதை இஷ்டமா அடுத்து அது போகலாமா அப்படின்ற மாதிரி போகாதீங்க. கலர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா காம்படிஷன்ஸுக்குமே செட் ஆகும். அண்ட் ஒரு சில காம்படிஷன்ஸில் வந்து ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் லேக் ஆகிறீங்கன்னா உங்களை நெக்லெக்ட் பண்ணிடலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ என்ட்ரிஸ் வந்திருக்கும். அத்தனை என்ட்ரிஸில் ஒரு 3 பேர் 10 பேர் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா எல்லாருக்கும் நல்லா தான் இருக்கும், அதை எப்படி நாங்கள் செலக்ட் பண்ணுறது? அப்போ என்ன பண்ணுவாங்க, நல்லா தான் இருக்குது பட் எந்த விஷயத்தில் லேக் ஆகுறாங்கன்றதை தேட ஆரம்பிப்பாங்க. அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை காரணம் காமிச்சு உங்களோட தள்ளி வைக்கணும், ரைட்டா? ஸோ உங்களோடது நீங்கள் கம்ப்ளீட்டாக அவங்க கொடுத்துருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். சில இதில் வந்து ஓப்பன் தீமாக கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன டாபிக் எடுக்கிறதுனே தெரியாமல் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் என்ன டாப்பிக்காக ஓடிட்டு இருக்கு அதை சூஸ் பண்ணலாம். 1 மாருதி ஷோரூம் ஒரு ஹுண்டாய் ஷோரூம் அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க இப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க, ஓப்பன் தீம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ யார் கண்டக்ட் பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க அதை பார்த்துக்கலாம். அது சம்மந்தமாக நீங்கள் பண்ணலாம். ஏன்னா அவங்க என்ன மோட்டிவில் வந்து ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. மைபி அவங்க புதுசாக லான்ச் ஆகிருக்கலாம், அவங்களோட ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணுங்கிறதுக்காக இப்படி அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்களோட கான்செப்டுக்கு நம்ம மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா அவங்களோட ஒரு போஸ்டர்லேயோ இல்லை அனௌன்ஸ்மெண்ட்லேயோ நம்மளோட பிக்சர் அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு யூஸபிளாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக செலக்ட் பண்ணுவாங்க. நம்மளே அதானே பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரு இது செய்கிறோம் அப்படின்னா நமக்கு ரிலேட்டபிளாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அந்த பிக்சரை தான் செலக்ட் பண்ணுவோம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். இன்னொன்று,
நீங்கள் என்ன பண்ணாலும் நெகட்டிவாக எதுவுமே காமிக்காதீங்க. இப்போ வந்து இந்தியா 2024 இல்லை இந்தியா நவ் அண்ட் தென் இல்லைனா ஃப்யூச்சர் குளோபு சுச்சுவேஷன் அப்படிலாம் கேட்கும்போது இது மாதிரி இண்டஸ்ட்ரி இருக்குது, பொல்யூஷன் இருக்குது அப்படின்னு வெறும் நெகட்டிவாகவே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணாமல் பாசிட்டிவாக எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற, இல்லைனா நீங்கள் ஒரு ப்ராப்ளமை சொல்கிறீங்கன்னா ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு சொல்யூஷனும் அதில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ரீச்சபிளாக இருக்கும். அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரிஜினாலிட்டி. ஸோ ஒரு டாபிக் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கூகுளில் போய் இமேஜஸில் சர்ச் பண்ணுவோம், எது நல்லா இருக்குன்னு தோணுதோ அதை செலக்ட் பண்ணி அப்படியே வரைஞ்சிடுவோம். அதை பண்ணக்கூடாது. நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு நிறையா செலக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும். அந்த ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸை வச்சு நீங்கள் ஒரு கம்போசிஷனை உருவாக்குங்க. ஸோ இந்த பிக்சர் அப்படியே நெட்டில் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களோட வேலை அதில் என்ன இருக்குது அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க, எல்லாம் ஒன்றா போட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வேலையை கொஞ்சம் அதில் கொடுங்க. நீங்கள் கம்போஸ் பண்ணுங்கள், கலர் சாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் யோசித்து அப்ளை பண்ணுங்கள், அது உங்களோட ஒர்க்காக மாற்றுங்க. அப்போ தான் அது எடுபடும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ட்ராயிங் காம்படிஷனோ இல்லை ஒரு கலரிங் காம்படிஷனோ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இது எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு க்ரியேஷனை கொண்டு வாங்க. அது யூனிக்காக இருக்கணும், பர்ஃபெக்ட் கம்ப்ளீஷன் இருக்கணும். அந்த நீங்கள் கலரிங் பண்ணியிருக்கிறது எதுவுமே ஒயிட் கேப்ஸ் இல்லாமல் ஃபில்லாக இருக்கணும். ஸோ பர்ஃபெக்ஷன், கம்ப்ளீஷன், யூனிக்னஸ், யுவர் க்ரியேட்டிவிட்டி, நீங்கள் என்ன கான்செப்டை எப்படி டெலிவர் பண்ணியிருக்கீங்க, அது எவ்வளோ ரெலவெண்ட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராயிங்கில் இருக்க அந்த அவுட்லைன், அதாவது இப்போ ஒரு ஹியூமன் வரைகிறீங்கன்னா எவ்வளோ நேர்த்தியாக கரெக்டாக ஹியூமன் மாதிரியே இருக்குது, இதெல்லாம் வச்சு தான் டிசைட் பண்ணுறது. அண்ட் கலர்ஸ் ப்ளே அ மேஜர் ரோல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். இது ஒரு ஹெல்தி காம்படிஷனாக இருக்கணும். ஸோ சில்ட்ரன் அவங்களே ட்ரை பண்ணட்டும், நிறையா கற்றுக்கிட்டோம். ஸோ காம்படிஷனுங்கிறது, பார்ட்டிசிபேஷனுங்கிறது ஃபர்ஸ்ட், வின்னிங் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் ஏகப்பட்ட காம்படிஷன்ஸ் கலந்துருக்கேன், கொஞ்சம் தான் வின் பண்ணியிருக்கேன், ஆனால் நிறையா கற்றுக்கிட்டேன். அந்த கற்றுக்கிற ப்ராசஸை உங்கள் சில்ட்ரனுக்கு சொல்லிக் கொடுங்க. வணக்கம்.